அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இசப்பா, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆவியானவர் நீர் ஆட்கொள்ளும். ஆவியானவர் நீர் அசைவாட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளை கத்தர் மாற்றும். உம்முடைய பிள்ளைகளை கத்தர் நீர் அழைத்து கொண்டு வாரும். இந்த நாளில் கத்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சோதர தகப்பனே, தேவனுடைய பிரசன்னம், ஆளுகை, மகிமை இந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவரே, உமக்கு சோதரம், இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் நீர் மாற்றி தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வருகிற நாட்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த இடத்துல நீர் மகிமைப்படும், நீர் ஆளுகை செய்யும். எல்லாவற்றையும் உமக்கனே ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்கள் இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே என்கிறதான பாடல். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியோம், அன்பினால் என்று அலங்கரியோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,
அப்படியே நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவாதி தேவனை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஏசப்பாவை மகிமைப்படுத்தி அவருக்கு நம்ம நன்றி செலுத்தி, அல்லேலூயா இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஏசப்பா எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்தினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தினதுக்காக உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எனக்கு சரியான வழியை காட்டினீங்களா ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தோடு கூட இருந்தீங்க, வேலையில் இருந்தீங்க, படிப்பில் இருந்தீங்க ஆண்டவரே. உமக்கு சோதரம் ஆண்டவர், எங்களை போஷித்து நடத்தினீங்க, எங்களை பாதுகாத்தீங்க, எங்களை தப்பு வைத்தீங்க. எங்கள் கால்கள் இடராமல் எங்களை கண்மணி போல காத்த தேவனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு நிழலாய் இருந்து ஆண்டவரே என்னை காத்த தேவனே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாமல் ஆண்டவரே எங்களை காத்து நடத்தினீரப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான தீங்குக்கும் விலைக்கு ஆண்டவரே எங்களை காத்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவை அனுதினமும் காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சத்துரு நெருங்காமல் எங்களுடைய ஆத்மாக்களை நீங்க காத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. நாங்கள் போக்கிலும் மரத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே என்னாலும் எங்களோடு கூட இருந்தீரே ஆண்டவரே. இனிமேலும் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை நடத்துவீரே, எங்களை பாதுகாத்து நடத்துவீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலோ இரவினிலோ பாதுகாக்கின்றார். இயேசு பகலிலோ இரவினிலோ பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். இயேசுவே நீரே எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறவர். இன்றே உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை, கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதின காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதின காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும்போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும்போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். என்னை எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும்
நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இங்கே கண்மலையாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு கண்மலையை ஒருத்தன் கூட ஆண்டவரே தள்ள முடியாது ஆண்டவரே. சோதரம் அப்பா, நீங்கள் எனக்கு முன்பாய் கண்மலையாய் நிற்கிறீங்க. உம்மை தாண்டி எதுவும் என்னை அணுகாமல் என்னை காத்து நடத்துகிறீங்க. ஒரு பொல்லாப்பும் எங்களை அணுகாமல் எங்களை காத்து நடத்துகிறீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு சோதரம் ஆண்டவரே. கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதினால நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அப்பா. நான் அசைக்கப்படுவதில்லை. கண்மலையான இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு முன்பாக அவர் இருக்கிறார். எனக்கு முன்பாக அவர் செல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஏசப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் என் கண்மலையாய் இருக்கிறதற்காக, எனக்கு கோட்டையாய் இருக்கிறதற்காக, எனக்கு அரணாய் இருக்கிறதுக்காக, எனக்கு துருகமாக நீங்கள் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் என்னோடு கூட இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்து சுகமாய் ஆண்டவரே சுகித்திருக்கும்படியாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே நான் அசைக்கப்படாதபடி என்னை நிலைநிறுத்துகிறதுக்கு நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியான மகிமை எல்லாம் எங்கள் தேவாதி தேவன், என்னை படைத்த தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் எழுமி நின்று ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவனை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் எழுமி நிற்போம். நம்ம அப்படியே நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து விசேஷமாக நம்முடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்களிலே அநேக ஜனங்கள் இயேசுவை அறியாமல் பரிகாரத்தை தேடி எங்களமோ கடந்து போகிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் ஒருவர் வழி. அவருடைய இரத்தத்தினால தான் நாம் மீட்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்ம பாவ தோஷங்கள் நீங்குகிறது. இதை நம்முடைய தேசம் அறிந்து கொள்ளும்படியாக, நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆளுகிற தலைவர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு உயர் அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே 142 கோடி ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோதரர், நீரே இரட்சகர், நீரே மெய்யான ஒளி. ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே வெளிச்சம் கொடுக்கிறவர் நீர் அப்பா. வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீ ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ ரட்சிப்பீராக, எங்கள் தேசத்தை நீ ரட்சிப்பீராக, எங்கள் தேசத்தை நீ ரட்சிப்பீராக. உம்மால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசப்பா, ஒவ்வொரு மனிதனுக்காக இந்த உலகத்திற்கு மனிதனாய் கடந்து வந்து உங்கள் ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரை. வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினீங்க. அந்த ரத்தத்தினால ஆண்டவரை பாவ தோஷங்களை நீ நீக்குகிறீங்க, ரட்சிப்பை கொடுக்குறீங்க, விடுதலை கொடுக்குறீங்க ஆண்டவரே, சுகத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கு இங்கே கொடுக்குறீங்க. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் தேசத்தின் ஜனத்தை கர்த்தர் நீங்க ரட்சிப்பீராக ஆண்டவரே, நீ ரட்சிப்பீராக. நீரே மெய்யான தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே அப்பா, அந்த ஜனங்களை கர்த்தர் நீ ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, எங்கள் தேசம் நன்றாக இருக்கும்படியாக உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகிற தலைவர்கள் ரட்சிக்கப்படணும், அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கி கர்த்தருங்க தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவனீர் கட்டளிட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனையும் ஆத்துமாக்களையும் அழிக்க நினைக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக, என் தேசத்தை விட்டு அகன்று போவதாக. ஒவ்வொரு மனிதனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை இழந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனை இழந்திருக்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நிம்மதியை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவாதி தேவன் இந்த நாளில் எங்கள் தேசத்தின் ஜனங்களை நீ சந்திக்க வேண்டுமாய், ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
நீரே விடுதலை கொடுக்கிற தேவம். அந்த தேவம் எங்கள் தேசத்தில் நீங்கள் ரட்சிப்பை கொடுக்கிறதற்கு உமக்கு சோதரம் ஆண்டவரே, சோதரம் இயேசுவே உமக்கு சோதரம் ஆண்டவரே. நீரே மெய்யான தேவம் என்பதை எங்கள் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், என் தேசம் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும், ரட்சிப்பை கட்டளையிடும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோமா? அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, நம்ம ஜெபனமாக வேலை செய்கிறவர்களுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாட்களில் இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொள்ளும்படியாக, இயேசுவுக்கென்று வாழும்படியாக, இயேசுவுக்காக ஒவ்வொரு இடத்திலும், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், சமுதாயத்தில் வைராக்கியமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தரவர்களை மாற்றும்படியாக நம்ம எல்லாம் ஜெபனமாக சோதரம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பசங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இயேசப்பா உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே நீர் உதவி செய்வேனுமா ஜெபிக்கிறோம். அநேகர் ஆலயத்துக்கு கூட கடந்து வருகிறதில்ல. அவர்களை கர்த்தர் நீர் சந்தித்து ரட்சித்து உம்முடைய ஆலயத்தில் கர்த்தர் நீ குடும்பத்தோடு கூட ஆண்டவரே அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோதரம் அப்பா, ஆலயத்துக்கு கடந்து வருகிறதுனால உம்மை சந்திக்கிறார்கள், உம்மோடு கூட பேசுகிறார்கள், உம்முடைய சத்தத்தை கேட்குறாங்க, உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறாங்க, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. நல் வழியில் நடக்குவதற்கு கர்த்தர் இந்த இடத்துலேருந்து நீ பேசுகிறீ என்பதை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அறிந்து கொண்டு உம்முடைய ஆலயத்துக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவர்களை எந்த விதத்தில் சத்ருவான தடை பண்ணி ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையை ஏற்படுத்தாதவாறு அவை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. தொடர்ந்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் உடைய கடத்தில் ஒப்பு கொடுக்குற, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல உமக்கென்று வைராக்கியமாக இருக்கணும். இயேசு 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 இயேசுவுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை வைராக்கியமாக நிற்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு அகன்று போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சமுதாயத்தில், எல்லா குடும்பத்தில் ஆண்டவரே நற்சாட்சி பெற்றவர்களாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க உமக்கென்று நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு சோதர யோசேப்பை போல, தானியேலை போல ஆண்டவரே, தாவீதை போல கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை, யோசுவாவை போல கர்த்தர் நீர் மாற்ற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபனமாக இன்றைக்கு ஒரு கிராமத்துக்கு, கக்கரம்பட்டிங்க கிராமத்துக்கு கடந்து போகிறோம். அந்த இடத்துல ட்ராக்ஸ் ஊழியங்களை செய்கிறோம். தொடர்ந்து அந்த இடத்துல சுவிசேஷ கூட்டத்தை நடத்துகிறோம். கர்த்தர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஜெபனமாக கிராம ஊழியத்துக்காக இன்று மாலை நடக்கிற கிராம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவாதி தேவன் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கும்படியாக, ரட்சிப்பு அந்த இடத்துல கிராமத்தில் உண்டாகும்படியாக கர்த்தருடைய கிருபை, அனுக்கிரகம், தயவு, ஸ்தோத்திரம் இந்த கிராமத்தில் கிடைக்கும்படியாக நாம் எல்லாம் ஜெபனமாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, அந்த கிராமத்தை சுற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, நம்முடைய தூதர்கள் கிரியை செய்வார்களாக ஆண்டவரே. சோதரன் தகப்பனே, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா பலமுள்ள ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம், அதனுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாக்குகிறோம் ஆண்டவரே. சோதர கர்த்தர் நல்ல அனுகூலமான காரியத்தை திறந்து தருகிறதே காயமாக சோதரம் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாவை ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. சோதர ரட்சிப்பு கேட்ட இருதயமாய் மாறணும் ஆண்டவரே. அநேக குடும்பத்தில் ஜெபிக்கும்படியான வீடுகளை திறந்து தரணும். ஜெபிக்கும் போது அற்புதம் ஆண்டவரே, விடுதலை ஆண்டவரே, ரட்சிப்பு அந்த வீட்டுகளிலே உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை அந்த கிராமத்தில் இந்த நாளிலே வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற ஆண்டவரே சுவிசேஷ கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. வேத வசனங்கள் கேட்கிற ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக, அந்த வார்த்தைகள் ஆறுதல் நிறைந்ததாக ஒவ்வொருவருக்கு காணப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வசனத்தை கேட்டவர்கள் அனுதினமும் உடைய சபையில் சேர்க்கப்பட்டார்கள், அவர்கள் ரட்சிப்படைந்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். உடைய வேத வசனத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பேரும் இருதயமும் மனம் திரும்பத்தக்கதாக, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற இருதயமாய் மாறத்தக்கதாக ஆவியானவர் என் கிராமத்தில் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு அந்த கிராமத்துக்கு உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை கடந்து ஒவ்வொருவரையும் நீ வல்லமை எடுத்து பயன்படுத்தும், உடைய நாமத்தை அந்த இடத்துல நீ மகிமைப்படுத்துகிறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களுடைய பிரயாணங்கள் போக்கிய மரத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து நடக்கிற எல்லா சிறுவர் ஊழியங்களுக்காக, எல்லா சிறுவர் ஊழியத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இதை ஊழியத்துக்கான எல்லா தேவைகளை தேவன் சந்தித்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. அன்பின் தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் உங்களுடைய ஆலயத்துக்கு கடந்து வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட பேசும், நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் காரிருள் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். வசனத்தையோடு சொல்லுங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் காரிருள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 866வது பக்கம். அதில் காரிருள் அப்படிங்கிற வார்த்தை எத்தனாவது வசனத்தில் இருக்குது? சரி சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை வசனம்? 2ஆம் வசனத்தில் இருக்குது. சரி, அந்த வசனத்தை வாசிங்க. 60ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த பூமியில் இருளும் காரிருளும் மூடும், ஆனாலும் இந்த பூமியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் வெளிச்சமாக, நான் மகிமையாக இருப்பேன் என்று இங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த பூமியில் நாமளும் இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிறோம், எல்லா ஜனங்களும் இருக்கிறோம். ஆனால் இருளும் அவங்களுடைய வாழ்க்கையில், அதாவது இருள் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நைட் நேரத்தில் அதெல்லாம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் அநேக தீமையான காரியங்கள், பொல்லாப்பான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் அது என்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் என்ன செய்யாது, அது அணுகாது. ஏன்னா நான் அவங்களோடு கூட இருக்கிறேன், என்னுடைய மகிமை அவங்களோடு கூட இருக்குது அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே சொல்லுகிறதே, தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, பொதுவாக அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் அது கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்யாது, ஒருபோதும் நம்மளை என்ன செய்யாது, அது அணுகாது. நம்ம அவரோடு கூட இருக்கும்போது, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது எந்த காரியமும் இருளும் காரிருளும் என்ன செய்யாது, நம்மளை என்ன செய்யாதான், மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லி இங்கே கர்த்தர் அவர் சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்போ உதாரணமாக ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமே. யாத்திராகமம் நமக்கு தெரிந்ததான ஒரு காரியம்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பும்போது ஆண்டவர் செய்த காரியம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே 23வது வசனத்தை வாசிங்க. பக்கம் 84வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 84வது பக்கம், அதில் 23வது வசனம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார், வீட்டின் நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஓட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் அநேக வாதைகளை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அநேக வாதைகளை அனுப்பினார். கிட்டத்தட்ட 10 வாதைகள் வேதம் சொல்லுகிறது. 10 வாதைனா தண்டனை, அநேக விதத்தில் கொடிய காரியங்கள், நோய், இன்னும் அநேக காரியத்தினால ஆண்டவர் அந்த தேசத்தை என்ன செஞ்சார், தண்டித்தார். அப்போது கடைசி வாதை வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், அது எப்படிப்பட்ட வாதைனா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, மிருக ஜீவன்களாக இருந்தாலும் சரி, முதல்ல பிறந்தது மூத்த பிள்ளை, முதல்ல பிறந்த மிருகம், இது எல்லாமே நான் அடித்து நான் கொலை செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன், அவை எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன்
அதற்குன்னு ஒரு மனிதனை நான் அனுப்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் எகிப்து தேசத்தில் இருக்கிற உங்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. நான் எகிப்து தேசத்தில் அனுப்ப போகிறேன், அந்த தீங்கு அனுப்ப போகிறேன். ஆனால் அந்த தீங்கு, பொல்லாப்பு, அழிவு அங்கே அந்த தேசத்தில் இருக்கிற உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சுருந்தார்னா, மோசையோடு பேசியிருந்தார். நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து, அது என்னது 1 வயது உடையதாக இருக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய ஆடாக இருக்கணும்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அந்த ரத்தத்தை நீங்கள் எடுத்து அந்த ரத்தத்தை அந்த வீட்டு நிலைக்கால்கள் என்ன செய்யணும், மேலேயும் பூசணும், கீழேயும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த ரத்தத்தை நீங்கள் பூச வேண்டும். அந்த ரத்தம் இருக்கிற வீட்டில் எந்த தீங்கும் என்ன செய்யாது, அணுகாது. அந்த சங்காரக்காரன் உங்களை கடந்து போவான், உங்களை அழிக்க மாட்டான். எந்த வீட்டில் அந்த இரத்தம் தெளிக்கப்படாமல் இருக்குதோ அந்த வீடுகள் எல்லாம் அழிவு கடந்து வரும்னு சொல்லி அங்கே கர்த்தர் மோசையோடு கூட பேசுகிறார். உடனே மோசே தம்முடைய ஜனங்களுக்கு அதை சொல்லுகிறார். ஜனங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தர் எப்படி சொன்னாரோ, எப்படி அதை கடைப்பிடிக்கணுமோ, எப்படி அந்த காரியத்தை செய்யணுமோ அப்படியே அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. அதை செஞ்சு கடைப்பிடித்தாங்க, கீழ்ப்படிந்தாங்க. ஆனால் அந்த ராத்திரி வேளையில் அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எந்த விதமான தீங்கும், பொல்லாப்பும், அழிவு என்ன செய்யல, கடந்து வரல. ஆனால் யாருக்கு வந்தது, அந்த இரத்தம் பூசப்படாத எகிப்தியருக்குள்ளே என்ன செஞ்சது, அழிவு வந்தது. பார்வோன் வீட்டில் இருந்து வேதம் சொல்லுகிறது. அதாவது அந்த 29ஆம் வசனத்தை வாசிங்க. 29ஆம் வசனம். நடுராத்திரி, அப்போ நினச்சி பாருங்க, ஒரு 12 மணி 1 மணி வச்சுக்கோங்க. நடுராத்திரியில் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலை பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலை பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரானை அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த விதமான அழிவு என்ன செய்யலை, இல்லை. அப்போ இதுதான், இந்த உலகத்தில் அநேக பொல்லாப்புகள், தீமைகள் இருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய பிள்ளைகளுக்கு எந்த தீமையும் பொல்லாப்பும் என்ன செய்யாது, அவங்களை அணுகாது. அப்போ இயேசு, அதான் நம்ம வேதத்தில் இருக்கணும் இல்லையா, அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட என்ன செய்யாதான், கீழே விழாதான். அப்போ நம்ம தலை சிவம் போதெல்லாம் முடி கீழே விழுது. அப்போ அது என்னது, அவருடைய பெர்மிஷனோட விழுதுன்னு நினைக்கிறேன், வேதத்தின் அடிப்படை இல்லையா. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் முடி கூட கீழே விழாதுன்னா, அப்போது எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே ஏசப்பா நம் மேலே எவ்வளவு காரியத்தை வைத்திருக்கிறார் இல்லையா. பொதுவாக ஒரு ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் ஒரு 60 பிள்ளைகள் இருக்கான்னா 2-3 பிள்ளைகளுக்கு கேர் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளை நல்லா படித்து முன்னேறி வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க, படிக்கிற பிள்ளைய கொஞ்சம். ஆனால் இயேசுவை நினச்சி பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லார் மேலேயும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எந்த தீங்கும் அணுகாமல் அவர்களை என்ன செய்யணும், காத்து நடத்த வேண்டும். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்குது, பொல்லாப்புகள் இருக்குது, தீமைகள் இருக்குது, வாதைகள் இருக்குது. ஆனால் எதுவும் இவர்களை நம்மளை அணுகாதவாறு ஆண்டவர் நம்மளை காத்து நடத்துகிறது ஒரு பெரிய ஒரு கிருபை. இன்றைய நாளில் நம்ம ஜீவனோடு கூட இருந்து இந்த ஆலயத்துக்கு வந்தது தேவனுடைய ஒரு பெரிய கிருபை. அப்போது இயேசுவினுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நம்மளை செய்ய முடியாது. அதுதான் யோபு குறித்து பார்க்கும்போது நினச்சி பாருங்களேன். தேவனுக்கு முன்பாக சாத்தான் வந்து நிற்கும்போது ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்குறார், எங்கே போயிட்டு இருந்தேன்? அவன் சொல்லுகிறான், போய் சொல்லுகிறான். என்னன்னு சொல்கிறான், நான் இந்த உலகம் உள்ள பூமி எங்கும் சுற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். ஆனால் அவன் இயேசு கர்த்தர் அவனை பார்த்து கேட்குறாரு, நீ யோபுவின் மேலே கண் வைத்தியோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். ஏன் ஆண்டவர், இந்த உலகத்தில் எத்தனோ மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் ஏன் சாத்தானை பார்த்து அப்படி கேட்கணும் நீ ஆனால் யானா சாத்தான் யோபு மேலே ஒரு பொறாமை வைத்திருந்தான். இவன் நல்லா இருக்கிறான், சொத்து சுகத்தோடு கூட பிள்ளைகளுக்கு கூட சுகமாய் வாழ்கிறான், தேவனை பின்பற்றுகிறான், அவனை ஏன்னா அவனை நெருங்க பார்த்தான். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், சாத்தான் சொல்லுகிற, நீ சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருந்தீரேன்னு சொல்லி யார் சொல்கிறா, சாத்தான் சொல்கிறான். சாத்தானுக்கு எப்படி தெரியும், அவனை நெருங்க நினைத்தான், அதனால் நெருங்க முடியல. காரணம் என்ன, கர்த்தர் அவனை சுற்றிலும் வேலி எடுத்து பாதுகாத்து வைத்திருந்தார். ஒரு மனிதன், அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வேலி எடுத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் குறிப்பிட்டபடி கேட்கார், நீ யோபின் மேலே கண் வைத்தியோ. ஏன் மற்றவர்கள் மேலே சொல்லலை, யோபின் பிள்ளைகள் மேலே கண் வைத்தியோ? பொதுவாக யோபின் மேலே, அவன் குடும்பத்து மேலே நீ என்ன செஞ்சியோ, கண் வைத்தியோ. ஏன்னா அவன் கண் அங்கே இருந்துச்சு. யோபை எப்படியாவது அழிக்க நினைத்தான், நெருங்கினா அங்கே சுற்றிலும் வேலி இடத்துக்கு இயேசுவின் பாதுகாப்பு இருந்ததுனால அவனால் நெருங்க முடியல. அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறான். அவன் போய் சொல்கிறான், நான் பூமியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்க. ஆனால் ஆண்டவர் குறிப்பிட்ட யோபை குறித்து கேட்டார், நீ என் பிள்ளையாகிய யோபின் மேலே கண் வைத்தியோ.
அப்போ பாருங்க, ஏசப்பா எவ்வளவு அக்கறை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்மளை பார்க்குற அந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. சாத்தான் கிரியை செய்ய நினைக்கிறான், சிங்கத்தை போல கெர்ச்சித்து நம்ம அந்த வாலிப நாட்களை எப்படியாவது அழிக்க நினைக்கிறான், அநேக பாவத்தை கொண்டு வந்து நம்மளை அழிக்க நினைப்பான். ஆனால் ஏசப்பா நம்மளை சுற்றிலும் வேலை இடத்தை பாதுகாத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் சில நேரத்தில் பாவங்கிற ஒரு வேலி அவுக்குவதற்காக ஒரு பாவத்தை கொண்டு போடும்போது, நாம் அந்த பாவத்தில் சில நேரம் தவறி விழும்போது தான் அந்த வேலிங்கிற பாதுகாப்பு நம்மளை விட்டு போகும்போது தான் சாத்தான் நம்மளை என்ன செய்கிறான், மேற்கொள்ள. அவன் அழிக்க முடியாது, மேற்கொள்ள நினைக்கிறான். ஆனால் நாம் அந்த நேரத்தில் அறிந்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னை ரட்சியும், என் ஆத்மாவை விடுவியும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை நோக்கி பார்த்து இயேசுவை பார்த்து கேட்கும்போது, இயேசுவின் இரத்தத்தினால் நம்மளை கழுவி இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள நம்மளை என்ன செய்வார், அவர் மூடி மறைத்து கொள்ளுவார். அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் எதுவும் அந்த வாதையை அவங்க என்ன செய்யலை, அணுகலை. அப்போ நம்ம யோபு குறித்த காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ குறிப்பிட்டு கேட்குறாங்களே. அப்போ என்ன சாத்தான் இருக்க வாரன்னு வச்சுக்கோங்களேன், என்னை அழிக்குன்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என் ஆத்மாவை எப்படியாவது அழித்து இவனை ஒரு படுகொலியில் தள்ளி இவனை வீழ்த்தணும், இவனுடைய ஜீவனே எடுத்துகிற அளவுக்கு. ஏன்னா அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் நம்ம பாவத்தில் மீண்டும் மீண்டும் கிடக்க ஒரு கட்டத்தில் நம்ம அழிவுக்கு நேராக நம்ம கடந்து போய்விடுவோம். அந்த காரியத்தை அவன் செய்ய நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார், சாத்தனை பார்த்து நீ கேட்பார், என் மகன் மேலே நீ கண் வைத்தியோ அப்படின்னு ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார், அவனை பார்த்து கேட்பார். அப்போது ஆண்டவர் எல்லார் மேலேயும் ஒரு 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 காரியத்தை வைத்திருக்கிறார், ஒரு அனுக்கிரகம் வைத்திருக்கிறார், எல்லாரையும் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். நினச்சி பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்போது கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் வேதம் சொல்கிறது, மனைவிகள் தவிர, பிள்ளைகள் தவிர. அப்போ எத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்திருப்பாங்க? அத்தனை லட்சம் ஜனங்களையும் இயேசு அந்த எகிப்து தேசத்தில் என்ன செஞ்சார், பாதுகாத்தார். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம் அவங்க வீட்டில் இருந்துச்சு. இயேசு அவங்களை வேலை எடுத்து பாதுகாத்திருந்தார். மற்ற எல்லாத்துக்கும் அழிவு உண்டாயிடுச்சு. அப்போ கர்த்தர் எந்த அளவுக்கு தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அதான் இருள் பூமியையும் காரிருள் எல்லாத்தையும் மூடும். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் மேலே நான் வெளிச்சமாக இருப்பேன், என்னுடைய மகிமை அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக என்ன செய்யும், இருக்கணும். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நம்மளுக்கு சொல்லுகிறார். அப்போ இயேசு நம்மளை பாதுகாக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அந்த உலகத்தில் அநேக தீமைகள் இருக்கலாம், அநேக பொல்லாப்பான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதுவும் நம்மளை என்ன செய்யாது, நம்மளை அணுகாது. நாம் அந்த தைரியத்தோடு கூட எனக்கு இயேசு இருக்கிறாருங்கிற தைரியத்தோடு நாம் என்ன செய்யணும், நாம் இருக்கணும். அவரிடத்துல ஒவ்வொரு நாளும் வேண்டு செய்யணும். ஆண்டவரே, எல்லா விதமான தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் கர்த்தாவே என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் அங்கே 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் சொல்லுகிறது, அங்கே ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார். உன்னதமான கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டதுனால, உன்னதமான கர்த்தரை உனக்கு அடைக்கலமாக நீ பெற்றிருக்கிறதுனால, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை, உன் வீட்டை என்ன செய்யாது, அணுகாது. காரணம் என்ன? உன் தேவனை நீ என்ன செஞ்சிருக்கிற, நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற. பாதுகாக்கிற தேவனை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற. பாதுகாக்கிற தேவனை நீ பற்றி கொண்டிருக்கிற. அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற, அவரை நோக்கி ஜெபம் செய்கிற. ஆகையால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எதுவும் அணுகாமல் ஆண்டவராக இயேசு நம்மளை இந்த வாலிப நாட்களில் எந்த பாவமும் எந்த தீமையும் அணுகாதவாறு கர்த்தர் பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கடந்து வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சரீர கிளிக்கு ஒப்பு கொடுத்து இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால மீட்ட நம்மளை அவர் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்திருக்கிறார். எந்த சாத்தானும் இந்த பூமி முழுவதும் சுற்றி வந்தாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்மளை நெருங்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே இயேசு நம்மளை மூடி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, இயேசுவே நீங்கள் எனக்கு ஒரு பாதுகாப்பு, எனக்கு ஒரு கண்மலையாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை சுற்றிலும் மதிலாக இருக்கிறவர். வேதம் சொல்லுகிற சங்கீதத்தில், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். எருசலேம் நகரத்தை சுற்றிலும் பர்வதங்கள் மலைகள் இருக்குது, எதுவும் அணுகாதவாறு. அதே போல உன்னை சுற்றிலும் நான் இருக்கிறேன். நீ அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, சாத்தான் உன்னை நெருங்குவதில்லை, எந்த தீமை நெருங்குவதில்லை, வாதை உன்னை அணுகுவதில்லை, பொல்லாப்பு உன்னை நேரிடுவதில்லை, அணுகுவதில்லை. கர்த்தர் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். உன்னை படைத்த தேவன் பாதுகாக்கிறார். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை பாதுகாக்கிறார். இந்த பூமிக்கு உன்னை கொண்டு வந்த தேவன் உன்னை பாதுகாக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகள், பொல்லாப்புகள், இருள், காரிருள் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது, எதுவும் உன்னை அணுக முடியாது. யோபுவை போல கர்த்தர் உன்னை வேலை எடுத்து பாதுகாத்திருக்கிறார். எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே நீர் என்னை பாதுகாத்து
பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கொள்ளும். படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நான் போக்கிலும் மரத்திலும் நீங்கள் என்னை சுற்றிலும் இருங்க ஆண்டவரே. என்னை சுற்றிலும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. உம்முடைய நிழல் என்னை சுற்றிலும் இருக்கட்டும். உம்முடைய செட்டையின் நிழலில் என்னை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த கால வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க உண்மை நோக்கி, இந்த சமூகத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்த நீங்கள் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த நாட்களிலோ எந்த தீமையும் அவங்களை அணுகாதவாறு ஆண்டவரே. அன்னைக்கு சாத்தானை பார்த்து கேட்டீங்க, யோபின் மேலே, என் தாசனாகிய யோபின் மேலே நீ கண் வைத்தியோ அப்படின்னு கேட்டீங்க. அதே மாதிரி ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கத்த நீங்கள் இரத்த கொடைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சாத்தான் அவங்களுடைய குடும்பத்தை, அவங்க வாழ்க்கையை, எதிர்கால வாழ்க்கையை நெருங்காதவாறு கத்த நீங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். போக்கிலும் மரத்திலும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி நீ செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு எதுவும் அணுகாது. நாங்கள் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுக்கு எதுவும் அணுகாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு இருக்கிறீர். நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். எங்களுக்கு அடைக்கலமாய், கண்மலையாய், கேடகமாக ஆண்டவரே நீர் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எதுவும் எங்களை அணுகாது. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் எழுவி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 முதல் 5 வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நம்ம சேர்ந்து சொல்ல போகிறோம். நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவிக்க விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமணமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.